நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு. சும்மா இருக்கிறவன சொரிஞ்சு விட்டு வேடிக்கை பார்க்கிறது. இந்த விஷயத்த தான் இஸ்ரேலும், அமெரிக்காவும் சேர்ந்து பண்ணியிருக்கிறாங்க. இதோட பிரதிபலன் மிகவும் கடுமையா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்காம சுரண்டி விட்டுட்டாங்க ஈரான. இதோட பிரதிபலன தான் இப்ப இஸ்ரேலும், அமெரிக்காவும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஈரான் இப்படி திருப்பி அடிக்குங்கிறத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத இஸ்ரேலும், அமெரிக்காவும் விழி பிதுங்கி நிக்கிறாங்க. அதைத்தான் இன்றைய காணொளியில நம்ம பார்க்க போறோம். அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். அதாவது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஆரம்பத்திலேருந்தே இந்த வாக்கியா வரப்பு தகராறு இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அப்படி எந்த விதமான சண்டையும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா ரொம்பவும் அந்யோன்யமா இருந்த இரு நாடுகள் தான் இந்த இஸ்ரேலும் ஈரானும். சரி, இந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் காலங்காலமா இந்த வாக்கியா வரப்பு தகராறு இருக்கா அப்படின்னு நாம பார்த்தோம்னா அப்படி எந்த விதமான பிரச்சனையும் இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலும் இல்ல. இன்னும் பர்டிகுலரா பார்த்தோம்னா ரெண்டு பேரும் ஒரு சகோதர நேசத்துடனும் ரொம்பவும் ஒரு அந்யோன்யமா இருந்த நாடுகள் தான் இந்த ஈரானும் இஸ்ரேலும். அப்படி ஏன் இப்ப சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு கேட்டா இது உடனே நடந்த சண்டை கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த நீர் பூத்த நெருப்பு போல்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி பல ஆண்டு காலமாக உள்ளுக்குள்ளார புகைஞ்சுக்கிட்டே இருந்த அந்த பகைமை உணர்வு ஒரு நாள் வெடிச்சு சிதறும்ல, அப்படி வெடிச்சு சிதறோட விளைவு தான் இன்னைக்கு இந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே நடக்கக்கூடிய போர். அதாவது இஸ்ரேலுங்கிறது பாத்தீங்கன்னா 1948 ஆண்டு தான் ஒரு தனி நாடா வந்து அங்கீகரிக்கப்படுது. அதாவது எப்படி இது நாடா ஃபர்ஸ்ட் உருவாகுதுன்னா பாலஸ்தீனத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் பகுதியா இவங்க வாங்கி 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 ஒண்ணு சேர்த்து ஒரு நாடா உருவாக்குறாங்க. இது வந்து ஒரு பெரிய நாடுலாம் கிடையாது. ஒரு 8500 சதுர மைல் அளவுள்ள ஒரு குட்டி நாடு தான் வந்து இஸ்ரேல். அதுவும் பாத்தீங்கன்னா மத்திய வளைகுடா நாடு அப்படின்னு நம்ம சொன்னாலே அதுக்கு பிறகு கல்ஃப் கண்ட்ரிஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அந்த கல்ஃப் கண்ட்ரிஸ்ல இருக்கிறது எல்லாமே இஸ்லாமிய நாடுகள் தான். அந்த இஸ்லாமிய நாடுகளுக்கு இடையில ஒரு சின்ன குட்டி தீவா இந்த இஸ்ரேல் வந்து ஒரு இஸ்லாமிய நாடு இல்லாத ஒரு யூதர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு, அதாவது இன்னும் பர்டிகுலரா சொல்லணும்னா ஒரு கிறிஸ்டியன் கண்ட்ரியா அறியப்படக்கூடிய ஒரே ஒரு கண்ட்ரியா இருக்கிறது தான் இந்த இஸ்ரேல். சுத்திலும் இஸ்லாமிய நாடு, நடுவுல ஒரு கிறிஸ்துவ நாடு அப்படின்னு இருக்கும் பொழுது ஏற்கனவே வந்து அவங்களுக்குள்ளார ஒரு பகைமை உணர்வுங்கிறது இருக்கத்தான் செய்யும். ஆனா அப்படி ஒரு பகைமை உணர்வு வந்து அங்க இருந்தது கிடையாது. எல்லாரும் அந்யோன்யமா தான் இருந்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா பொதுவா ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் இடையில வார் அப்படிங்கிறது எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய எல்லை சம்பந்தமான பிரச்சனைகளுக்காக தான் இந்த போருங்கிற விஷயமே வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப நம்ம இந்தியா இருக்கோம் ஒரு பக்கம் பாகிஸ்தான் இருக்கு, பங்களாதேஷ் இருக்கு, ஆப்கானிஸ்தான் இவங்க இருக்காங்க. இவங்க கூட எல்லாம் நம்ம ஏன் சண்டை போட்டுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லை சம்பந்தமான பிரச்சனைகளுக்காக தான் நம்ம வந்து சண்டை போடுறோம். அதே மாதிரி இவங்களுக்குள்ளார எல்லை சம்பந்தமான பிரச்சனை இருக்குன்னா அதுக்கும் வாய்ப்பே கிடையாது. காரணம் என்னன்னா ஈரானும் இஸ்ரேலும் ஒட்டி இருக்கக்கூடிய கண்ட்ரிகள் கிடையாது. ரெண்டுமே இன்னும் சொல்ல போனா இஸ்ரேல்ல இருந்து ஈரான் ஏறக்குறைய ஒரு 1500 கிலோமீட்டருக்கு அப்பால், அதாவது நடுவுல வேறு சில நாடுகள்லாம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா பாகிஸ்தானுக்கு அப்புறமா தான் வந்து ஈரான்லாம் வந்து இருக்கு. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில இவங்களுக்குள்ளார எப்படி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1948 இஸ்ரேல வந்து ஒரு தனி நாடா ஈரான் வந்து அங்கீகரிக்குது. அதாவது துருக்கிக்கு அடுத்ததா 2வதா அங்கீகரித்த ஒரு நாடுன்னு பாத்தீங்கன்னா ஈரான் தான். ஸோ அப்படி அங்கீகரித்தோட மட்டும் இல்லாம ரெண்டு நாடுகளுக்கு இடையே பரஸ்பர நிறைய துறைகள்ல வந்து ஒத்துழைப்பு வந்து இருக்கு. அதாவது இஸ்ரேல் வந்து இந்த சொட்டு நீர் பாசனத்துக்கு மிகவும் புகழ்பெற்ற நாடு. ஏன்னா ஏற்கனவே அது ஒரு பாலைவனம். அந்த பாலைவனத்துல நம்ம ஒரு விவசாயம் பண்றோம் அப்படின்னா ஒரு பெரிய சேலஞ்சான விஷயம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணியே அங்க கிடைக்காது. அப்படி தண்ணியே கிடைக்காத ஒரு தேசத்துல நம்ம தண்ணியை இஷ்டம் மாதிரி செலவு பண்ணிலாம் விவசாயம் பண்ண முடியாது. ஒரு சிக்கனமா பண்ண முடியும். அதுக்கான ஒரு முறை தான் சொட்டு நீர் பாசனம் அப்படிங்கிறது. அந்த சொட்டு நீர் பாசனத்தை மிகவும் சக்சஸ்ஃபுல்லா கையாண்ட ஒரு நாடு எதுன்னு கேட்டீங்கன்னா அது இஸ்ரேல் தான். அந்த சொட்டு நீர் பாசன முறையை ஈரானுக்கு வந்து இவங்க கத்துக் கொடுக்குறாங்க. அந்த டெக்னாலஜி எல்லாம் எப்படிலாம் பண்றது அப்படிங்கிறத கத்துக் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஆயுத தளவாட உற்பத்திக்கு இவங்க வந்து இஸ்ரேல் வந்து ஈரானுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பொருளாதார ஒத்துழைப்பும் இந்த இரு நாடுகளுக்கு இடையே தொடர்ந்து நடந்து வந்துட்டு இருக்கு. அதாவது 1948க்கு அப்புறம் படிப்படியா இவங்களுடைய உறவு முறைங்கிறது வளர்ந்துகிட்டே போகுது. அப்படி வளர்ந்துகிட்டே போகும்பொழுது ஒரு கட்டத்துல பிரச்சனைங்கிறது வருது. எப்பதான் பிரச்சனை வருதுங்கிறது பாத்தீங்கன்னா ஈரான்ல நடந்த கலவரம் தான். அதுக்கு முன்னாடி மன்னராட்சி முறை இருந்தது. மன்னராட்சி முறை இருந்த வரைக்கும் அங்க பிரச்சனையே கிடையாது. தன்னை வந்து ஒரு ரிப்பப்ளிகன் கண்ட்ரியா வந்து ஈரான் வந்து எப்போ அனௌன்ஸ் பண்றாங்களோ அதுக்கு அப்புறமா தான் நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே வெடிக்க தொடங்குது.
அதனோட விளைவு ஈரானும் வந்து என்ன பண்றாங்க, ரிப்பப்ளிக் கண்ட்ரியா ஆனதுக்கு அப்புறம் தங்களுடைய பாதுகாப்புக்காக தங்களுடைய ராணுவ தளவாடங்கள்ல வித்தியாசமான முயற்சிகள், புது புது யுக்திகள் எல்லாம் கையாளணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய படைப்பலத்தை பெருக்கிற முயற்சிகள்ல வந்து ஈடுபடுறாங்க. அதோட ஒரு பகுதி தான் அணு ஆயுத உற்பத்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போறாங்க. ஏன்னா அணு ஆயுத உற்பத்திங்கிறது ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது. இப்போ அமெரிக்கா வச்சிருக்காங்க, ரஷ்யா வச்சிருக்காங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டுமே சொந்தமான விஷயம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் தன்னுடைய நாட்டை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான கடமை இருக்கு. ஸோ அதனால என்ன பண்றாங்க, மத்த நாடு அட்டாக் பண்றாங்கன்னா திருப்பி நம்ம அட்டாக் பண்றோம். இன்கேஸ் இப்போ அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்குல்ல, இப்போ அமெரிக்கா ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பாம்பை யூஸ் பண்றாங்க அப்படின்னா தன்னை பாதுகாத்து கொள்றதுக்கு ஈரான் வந்து பதில் தாக்குதல் பாரம்பரிய முறைப்படி சும்மா கன்னை வச்சுட்டு சுடுறதோ பீரங்கியை வச்சு சுட்டுட்டு இருக்கிறதோ வேலைக்கு ஆகாது. அந்த மாதிரி சமயத்துல இவங்களும் தற்காப்புக்காக அந்த நியூக்ளியர் பாம்ஸ் வந்து போடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும். அதனாலதான் வந்து தன்னுடைய பாதுகாப்புக்காக இது மாதிரி ஈரான் வந்து அவங்க நியூக்ளியர் பாம்ஸ்லாம் வந்து தயார் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து அமெரிக்காவுக்கு பிடிக்கல. ஏன் அமெரிக்காவுக்கு பிடிக்கல, இஸ்ரேல் தானே பக்கத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேலோட பேக் போனா இருக்கிறது வந்து அமெரிக்கா தான். மத்திய கிழக்கு நாடுகள்ல ஒரே ஒரு கிறிஸ்டியன் கண்ட்ரியா இருக்கக்கூடிய இந்த இஸ்ரேல் அப்படிங்கிறதுனால அமெரிக்காவுக்கு எப்பயுமே இந்த இஸ்ரேல் மேல ஒரு தனிப்பட்ட பாசம் இருக்கு. அந்த பாசத்தோட விளைவு தான் என்ன பண்றாங்க, இப்ப இஸ்ரேல் மேல எவனாவது கை வச்சுங்கன்னா உங்களை அடிக்கக்கூடிய ஆள் நானா தாண்டா இருப்பேன் அப்படின்னு வடிவேல் பாணியில அமெரிக்கா தான் முதல்ல வந்து அட்டாக் பண்ண வருது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில நடக்கக்கூடிய இந்த பிரச்சனையில ஈரான் வந்து ராணுவ பலத்தை பெருக்கிக்கிட்டே போச்சு அப்படின்னா இஸ்ரேலுக்கு வந்து அது வந்து பாதகமா அமையும். ஏன்னா இஸ்லாமிக் கண்ட்ரி இல்லாத ஒரு நாடுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து இஸ்ரேல் தான். ஸோ அப்ப பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறதுனால அமெரிக்கா இஸ்ரேலுக்காக சண்டைக்கு வராங்க. அவங்க வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இப்ப ஈரான் மேல கடுமையான தாக்குதல் நடத்துறாங்க. இதுதான் முக்கியமான காரணமா பார்க்கப்படுது இந்த இஸ்ரேல் ஈரானுக்கு இடையேயான இந்த போர். இந்த போர் வந்து உலகம் ஃபுல்லாவுமே வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. ஏன் இவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துதுன்னா ஹார்மோஸ் அப்படிங்கிற ஒரு நீரிணையை வந்து உலகத்துல உள்ள ஏறக்குறைய ஒரு 40-50% ஆயில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து அந்த வழியா தான் வந்து நடத்துது. பர்டிகுலரா சொல்லணும்னா கல்ஃப் நாடுகள்ல உற்பத்தி செய்யப்படக்கூடிய இந்த குரூட் ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணெய்கள் வந்து அங்கிருந்து உதாரணத்துக்கு சவுதி, கத்தார், ஈரான் இந்த மாதிரி எல்லா நாடுகள்ல இருந்து உற்பத்தி செய்யப்படக்கூடிய இந்த குரூட் ஆயில் வந்து அந்த ஹார்மோஸ் நீரிணை வழியா தான் உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு, அதுவும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்தியா, சைனா இந்த மாதிரி பெரிய பெரிய நாடுகளுக்கும் இந்த நீரிணை வழியா தான் எடுத்துட்டு போகப்படுது. இப்ப ஈரான் வந்து தடாலடியா ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. என்னன்னா இந்த நீரிணையை வந்து நாங்க க்ளோஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்றாங்க. அப்படி க்ளோஸ் பண்ணதோட விளைவு என்ன சொல்லுவாங்கல்ல தமிழ்ல, அடிமடியிலே கை வைக்கிறான்னு, அந்த மாதிரி ஈரான் எடுத்த இந்த தடாலடியான முடிவு தான் அந்த ஹார்மோஸ் நீரிணையை வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அப்படி க்ளோஸ் பண்ணும்போது இது உடனடியா பாதிப்பு ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 3 வாரம் ஆயிடுச்சு. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான போர் ஸ்டார்ட் ஆகி ஏறக்குறைய 3 வாரம் ஆயிடுச்சு. இந்த 3 வாரத்துல மிகப்பெரிய பாதிப்புகளை வந்து உலக நாடுகள் சந்திச்சுட்டு வராங்க. ஏன்னா நம்ம பொதுவா சாதாரணமா பெட்ரோல் டீசல் எல்லாம் போட்டுக்கிட்டு நார்மலா லைஃப் ரன் பண்ணிட்டு இருக்க வரைக்கும் அதோட அருமை நமக்கு தெரியறது இல்ல. இப்ப இதுல ஒரு பிரச்சனை ஏற்படுது, நமக்கு பெட்ரோல் கிடைக்கிறதுல ஒரு தட்டுப்பாடு, ஒரு டீசல், ஒரு சமையல் எரிவாயு, இது மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு தட்டுப்பாடு நிலவுது, நமக்கு நாளைக்கு கிடைக்காதா அப்படின்னா அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி உருவாகும் பொழுதுதான் நம்ம மனசுல வந்து ஒரு ஒரு அச்ச உணர்வு ஏற்படுது. அப்பதான் வந்து நம்ம நினைக்கிறோம் இதோட முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்கு எரிபொருள்ங்கிறது. எரிபொருள்ங்கிறது ஒண்ணு நமக்கு இல்லை அப்படின்னா உலகமே இயங்காது, ஸ்தம்பிச்சு போயிடும் அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் வந்து இன்னைக்கு இருக்கு. அதுதான் வந்து இவங்க இந்த ஹார்மோஸ் நீரிணையை க்ளோஸ் பண்ணோன்னே அந்த வழியா வரக்கூடிய கப்பல்கள்லாம் தடுத்து நிறுத்தப்படுது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எங்கேயுமே போகாதனால உலக நாடுகள்லாம் கொந்தளிக்கிறாங்க. அப்போ வந்து பர்டிகுலரா இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா இதோட பாதிப்புகள்லாம் மிகவும் அதிக அளவுல இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹோட்டல் மூடுறது, வீட்டுக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் கிடைக்குமா கிடைக்காதா இந்த மாதிரி பிரச்சனைகள் இதெல்லாம் தலை தூக்க ஆரம்பிச்சுது. ஏன்னா எலெக்ஷன் டைம் வேற, ஆளுங்கட்சிக்கு இதனால ஒரு பெரிய கெட்ட பேர் வர ஆரம்பிக்கும். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு வந்து இது வந்து தட்டுப்பாடு இருந்ததுன்னா இதுவே வந்து ஒரு பேசும் பொருளாகவும் இதுவே ஒரு நெகட்டிவான விஷயமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்களுக்கு ஒரு புது தலைவலியை கிரியேட் பண்றாங்க. அதனால இவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த பிரச்சனையை பெரிய லெவல்ல போக விடாம க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு இவங்க இந்தியா வந்து ஈரான் கூட தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமா அங்கிருந்து எண்ணெய் கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்றாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில
ஒரு கப்பல் வந்து ஹார்மோஸ் நீரிணை வழியா கலக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இவங்க வந்தாங்கன்னா எது வந்தாலும் சுடுவோங்கிறாங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்க, அந்த கப்பலோட கேப்டன் வந்து ஒரு கிளவரான முறையில என்ன பண்றாரு, அந்த கப்பல்ல இருக்கக்கூடிய இந்த ரேடாருக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு கருவியை வந்து இவங்க ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம லைட்டு கீட்டு எல்லாமே ஆஃப் பண்ணிட்டு நைட்ல எந்த தடயமுமே தெரியாம நைஸா வந்து அந்த வழியா வந்து இந்தியாவில் உள்ள குஜராத்தை வந்து ரீச் பண்ணிடுறாங்க. இது வந்து ஒரு பெரிய வெற்றிகரமான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா ஈரானோட கண்ணுல மண்ணை தூவிட்டு வெற்றிகரமா இந்த மாதிரி கப்பலை இங்க கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் இதோட தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா 2 கப்பல்கள் வந்து ஈரான் அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க ஒத்துக்கிறதுனால இந்த 2 கப்பல்களும் இந்தியாவுக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து இந்தியாவோட மூவும் நல்ல விஷயமா பாசிட்டிவா போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் நமக்கு போதுமான அளவுக்கு, ஏன்னா நம்மளுடைய மக்கள் தொகைங்கிறது மிக அதிகம், ஏறக்குறைய 150 கோடிக்கு மேல உள்ள இந்திய மக்கள் தொகைக்கு எப்பயாவது வரக்கூடிய 1-2 கப்பல்ல வரக்கூடிய இந்த குரூடாயில் வந்து போதுமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பத்தாது. இதனால ஷார்டேஜ்ங்கிறது அதிகமாயிட்டு தான் இருக்கும். இப்போ வர்றதை வச்சு 1 நாள் 2 நாள் ஓட்டலாம், அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான். எப்பயுமே இயல்பா நடக்கக்கூடிய அந்த போக்குவரத்துங்கிறது நம்ம நார்மல் ஆனா மட்டும்தான் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம தங்குதடை இல்லாம கிடைக்கும். ரஷ்யாவும் வந்து ஏற்கனவே கொடுத்த மாதிரி உங்களுக்கு சீப் ரேட்ல கொடுக்க மாட்டோம், நாங்க மார்க்கெட் ரேட்ல என்னவோ அதுதான் அதிகமா தான் இந்த வாட்டி நான் உங்களுக்கு சேல்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு நடக்கக்கூடிய சூழ்நிலையை அவங்களுக்கு சாதகமாக்கிட்டு நமக்கு விற்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறப்ப அமெரிக்கா இந்த போரை தொடங்கும் போது ஈரான் இந்த மாதிரி ஒரு பதில் தாக்குதலை தொடுப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட அவங்க கற்பனை பண்ணி கூட பார்க்கல அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க நினைச்சது என்னன்னா ஒரு 2-3 நாள்லயே ஈரானை சுருட்டி தூக்கி போட்டுட்டு நம்மளுடைய கண்ட்ரோல்ல ஈரான் எடுத்துக்கலாம். ஏற்கனவே வெனிசுலாவை அப்படிதான் கைப்பற்றி அங்க உள்ள அந்த ஆயில், அவங்களோட இந்த ஆயில் சோர்ஸ் எடுக்கிறதுல தான் குறியா இருக்கிறாங்க, அவங்க கைப்பற்றினாங்க. அதே மாதிரி ஈரான்ல வந்து அவங்க கைப்பற்றிட்டு அங்க உள்ள ஆயில் ரிசோர்ஸையும் தன்னுடைய வசம் கைப்பற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட அவங்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் அவங்க நினைச்சது நடக்கல. நிலைமை வேற மாதிரியா போக ஆரம்பிச்சது. இது போன வீடியோலயே நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஏன்னா அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் ஏமாத்துறதுக்கு ஈரான் வந்து ஒரு வித்தியாசமான முயற்சியை வந்து பொதுவா நடக்கக்கூடிய அந்த போர் முறைகள்ல இருந்து மாறுபட்ட முறையில இவங்க ஒரு வித்தியாசமான முறையை கடைபிடிக்கிறாங்க. என்னன்னா அவங்கள திசை திருப்புறதுக்காக டம்மி மிசைல வந்து ஏவுறது, அப்புறம் ட்ரோன், ரொம்ப விலை குறைந்த சீப்பான ட்ரோனை இது பண்றது, அது மட்டும் இல்லாம கீழே வந்து செயற்கையான முறையில படங்களை கிரியேட் பண்ணி அது மூலயமா அட்டாக் பண்ண வச்சு அவங்களுடைய ராணுவத்துல உள்ள அதாவது இஸ்ரேல் அமெரிக்க ராணுவத்துக்கு மிகப்பெரிய பொருளாதார பேரிழப்புகளை ஏற்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஈரான் அனுப்பக்கூடிய மிசைலை தாக்கி அழிக்கக்கூடிய அந்த மிசைலை வந்து இஸ்ரேல அமெரிக்கா கொடுக்கறது வந்து ரொம்பவும் காஸ்ட்லின்னு சொல்லப்படுது. அவங்க கையில உள்ள ஸ்டாக் எல்லாம் தீரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வந்து இவங்கள்ட்ட உள்ள டம்மி பாபாவை அனுப்பி அவங்கள்ட்ட போய் அட்டாக் பண்றதுனால அவங்க இருக்கிறதெல்லாம் வந்து ஏறக்குறைய காலி பண்ணிட்டாங்க. அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய மிகவும் வலிமையான பேலிஸ்டிக் மிசைல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த இவங்க கையில் எடுக்கிறாங்க. ஈரானு எடுத்து இஸ்ரேல் மேலையும் ஈரான் மேல மட்டும் இல்லாம தன்னுடைய அண்டை நாடுகளான, அதாவது சவுதி அரேபியா, யுஏஇ, பஹ்ரைன், கத்தார், இந்த மாதிரி எல்லா நாட்டிலையும் எங்கெங்கெல்லாம் அமெரிக்கா வந்து தன்னுடைய தளத்தை அமைச்சுக்கிட்டு ஈரானுக்கு எதிராக செயல்படுதோ அந்த நாடுகளை தேர்ந்தெடுத்து முதல்ல அந்த தளங்கள் மேலதான் வந்து தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில வந்து அண்டை நாடுகள் கூட ஃபர்ஸ்ட் வந்து அமெரிக்க தளங்கள் மேல மட்டுமே தாக்குதல் நடத்திட்டு இருந்த ஈரான் என்ன பண்றாங்க, அடுத்து படைத்தளங்கள் மட்டும் இல்லாம அங்க உள்ள முக்கியமான உயிர் நாடியா கருதப்படக்கூடிய எண்ணெய் வளங்கள் நிறைந்த அந்த வயல்களையும் வந்து தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால கடும் கோபம் அடைகிற இஸ்ரேலும் அமெரிக்காவும் என்ன பண்றாங்க, ஈரான் மீது அதிரடியா தாக்குதல் நடத்த திட்டமிடுறாங்க. அதோட ஒரு பகுதி தான் ஈரான்ல உள்ள மிகப்பெரிய எண்ணெய் வயலான சவுத் பார்ஸ் அப்படிங்கிற ஒரு எண்ணெய் வயல் மீது, அதாவது அவங்களுடைய இஸ்ரேலோட F-35 அப்படிங்கிற அதிநவீன போர் விமானத்தின் மூலியமா தாக்குதல் நடத்துறாங்க. அப்படி தாக்குதல் நடத்துறதுனால அந்த எண்ணெய் வயலை தீப்பற்றி எரியுது. இதனால மிகப்பெரிய அளவுல, அதாவது சர்வதேச அளவுலயே எண்ணெய் சப்ளைங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையா உருவெடுக்குது. அதாவது ஈரானோட எண்ணெய் உற்பத்தியில ஏறக்குறைய 20% வந்து இந்த சவுத் பார்ஸ் மூலியமா தான் வந்து ஈரானுக்கு வந்துட்டு இருக்கு. அதை அட்டாக் பண்ணதோட விளைவு வந்து ஈரானை கடும் கோபமடைய செய்து பதிலுக்கு எதிர்த்தாக்குதல் வந்து இஸ்ரேல் மேல வந்து நடத்துறாங்க அப்படின்னு தான் நீங்க நினைப்பீங்க. ஆனா இவங்க இஸ்ரேல் மேலேயோ அமெரிக்கா மேலேயோ நடத்தாம அவங்களோட குறிய வந்து என்ன பண்றாங்க, கத்தார் மேல திருப்புறாங்க.
கத்தார் மேல என்ன தாக்குதல் ஈரான் நடத்துறாங்கன்னா, ராஸ் லபான் அப்படின்னு சொல்லக்கூடிய உலகின் மிகப்பெரிய எண்ணெய் வயல் வந்து கத்தார்ல இருக்கு. அந்த ராஸ் லபான் மேல வந்து ஈரான் வந்து தீவிரமா தாக்குதல் நடத்துறாங்க. இதோட தாக்குதல் நடத்தோட பின்னணியில அந்த வயலே வந்து முற்றிலும் வந்து எரிய ஆரம்பிக்குது. இதனால கடும் கோபம் அடைகிறாங்க அமெரிக்கா. அமெரிக்கா என்ன சொல்றாங்க, ஈரானோட சவுத் பார்ஸ் மேல நடத்தப்பட்ட தாக்குதலுக்கும் தங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து அதிரடியா அறிவிக்கிறாரு. எங்களுக்கு தெரியாம இஸ்ரேல் வந்து ஈரான் மேல வந்து தாக்குதல் நடத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த கதையை வந்து ஈரான் வந்து நம்ப தயாரா இல்ல. ஈரான் என்ன நினைக்கிறாங்கன்னா, கத்தார கத்தார்ல உள்ள அவங்களுடைய தளங்களை பயன்படுத்தி தான் இவங்க ஈரானோட அந்த சவுத் பார்ஸ் எண்ணெய் வயல் மேல தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படின்னு இவங்க நம்புறதுனால தான் திரும்பவும் கத்தார்ல உள்ள எண்ணெய் தளங்கள் மேல இவங்க தாக்குதல் நடத்துறாங்க. இதோட விளைவு சர்வதேச அளவுல பெரிய பிரச்சனையா உருவெடுக்குது. அதாவது உலக அளவுல அதிக அளவுல எண்ணெய் சப்ளை பண்ணக்கூடிய இந்த 2 வயல்களையும் அதிரடியா வந்து தாக்குதல் நடத்தப்பட்டதுனால இந்த 2 எண்ணெய் வயல்களும் திடீரென வந்து மூடப்படுது. கத்தாரும் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. என்னன்னா, உடனடியா வந்து அனௌன்ஸ் பண்றாங்க, இந்த எண்ணெய் வயல் வந்து க்ளோஸ் பண்றோம், இப்போதைக்கு ப்ரொடக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது, இதை சரி பண்றதுக்கே 5 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லி கத்தார் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான அறிவிப்பையும் வந்து கொடுக்குறாங்க. என்னன்னா, இவங்க ஈரான் இந்த மாதிரி பேரிழப்பை வந்து கத்தாருக்கு ஏற்படுத்துறதுனால கத்தார்ல உள்ள ஈரானோட தூதரக அதிகாரிகள் இன்னும் 24 மணி நேரத்துல நாட்டை விட்டு வெளியேறணும் அப்படின்னு அதிரடியா ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாங்க. சரி, கத்தார்ல உள்ள இந்த எண்ணெய் வயல் தாக்கப்படுறதுனால இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவோட எண்ணெய் தேவையில கத்தார்ல இருந்து வரக்கூடிய எண்ணெய் தான் 40ல இருந்து 50% வரைக்கும் இந்தியாவோட எண்ணெய் தேவையை பூர்த்தி பண்றது கத்தார்ல இருந்து வரக்கூடிய இந்த எண்ணெய்கள் தான். ஸோ இப்படி ஒரு அறிவிப்பை கத்தார் கொடுத்திருக்கிறதுனால இந்தியாவிற்கு மிகப்பெரிய சிக்கலா உருவெடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இதனால இந்தியா இதுவரைக்கும் பெரிய லெவல்ல கண்டனத்தை தெரிவிக்காத இந்தியா இப்பதான் வந்து முதல் முறையா வந்து கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க. என்னன்னா, இந்த மாதிரி இவங்க தாக்குதல் நடத்துறதுனால ஈரான் எந்த கண்ட்ரியுமே வந்து அவங்க பேரை சொல்லாம இந்த மாதிரி தாக்குதல் எதிர்த்தாக்குதல் இந்த மாதிரி நடத்துறதுனால உலக அளவுல மிகப்பெரிய அளவுல பொருளாதார சீரழிவு ஏற்படுது. ஸோ இதை 2 நாடுகளும் உடனடியா நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டுகோள் வந்து இந்திய தரப்புல இருந்து வைக்கப்படுது. அதோட கடும் கண்டனத்தையும் பதிவு பண்றாங்க. அதாவது ஈரான் மேல இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குதல் தொடுக்க ஆரம்பிக்கும் போது இந்த அளவுக்கு ஒரு வலிமையா திருப்பி அடிப்பாங்க ஈரான் அப்படிங்கிறத கொஞ்சம் கூட அவங்க எதிர்பார்க்கல. அவங்க வந்து ஏறக்குறைய ஒரு 4-5 நாள்ல அதிகப்படியா ஒரு 2 வாரம் தான் அவங்க வந்து தாக்கு பிடிப்பாங்க. அதுக்கு மேல தாக்கு பிடிக்க மாட்டாங்க, சரண்டர் ஆயிடுவாங்க, ஈரானே காலி பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய எண்ணமா இருந்துச்சு. ஆனா இந்த மாதிரி வலிமையா, இன்னும் சொல்ல போனா பூமிக்கு அடியில அண்டர் கிரவுண்ட்ல ஏகப்பட்ட மிசைல்ஸ் இன்னும் நிறைய வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்கா சொல்றாங்க, நாங்க எல்லாத்தையும் ஏறக்குறைய அழிச்சிட்டோம், இன்னுமே ஈரான்ட்ட ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்றாங்க. ஆனா சமீபத்துல ஒரு காணொலியில ஒண்ணு நான் பார்த்தேன். அதுல என்ன அப்படின்னா, அண்டர் கிரவுண்ட்ல ஏகப்பட்ட மிசைல் வந்து ஈரான் வந்து வச்சிருக்காங்க. அதனால இன்னுமே தான் அதோட பிரம்மாஸ்திரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிரம்மாஸ்திரமே இன்னுமே தான் யூஸ் பண்ண போறாங்க ஈரான். அப்படிங்கிறப்ப உலக நாடுகள்லாம் கவலையோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த சண்டையை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சண்டை இந்த 2 நாடுகளை மட்டுமே பாதிக்கிறது இல்ல, உலகத்துல உள்ள அனைத்து நாடுகளும் வந்து இந்த எரிசக்தியை தான் நம்பி இருக்கு. அதாவது பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு இந்த மாதிரியான எரிசக்திகளை தான் வந்து நம்பி இருக்காங்க. அப்படிங்கிறப்ப இந்த 2 நாடுகள், அதாவது மத்திய வளைகுடா நாடுகள்ல இருக்கக்கூடிய இந்த 2 நாடுகள் சண்டை போடுறதுனால உலக அளவுல இந்த எண்ணெய் கடுமையான விலையேற்றத்துக்கு தள்ளப்படும். இது மட்டும் இல்லாம நம்மளுடைய போக்குவரத்து பெரிதும் நம்பி இருக்கிறதே இந்த மாதிரி பெட்ரோல், டீசலை தான். அதுவும் கிடைக்காம போகுது. அப்படிங்கிறப்ப மிகப்பெரிய பிரச்சனையா இது உருவெடுக்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம போக்குவரத்து மட்டும் நம்ம சொல்லாம இதை சார்ந்து இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களான காய்கறிகள், மளிகை பொருட்கள் இந்த மாதிரி எல்லா விதமான பொருள் விலையேற்றமும் கடுமையா உயர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அதனால சம்பந்தப்பட்ட நாடுகள் ஒண்ணு சேர்ந்து பேசி இந்த பிரச்சனையை எப்படி சுமூகமா முடிச்சுக்கலாம். ஈகோங்கிறது 2 கண்ட்ரியுமே வந்து இப்ப எல்லாருமே வந்து போற உடனடியா வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அதை நிறுத்துறது யார் நிறுத்துறது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஏன்னா நீ நிறுத்து, நான் நிறுத்துறேன் அப்படின்னு. ஏன்னா நான் நிறுத்தினேன்னா நான் தோத்துட்டேன், தோல்வியை ஒத்துக்கிட்டு தான் நான் நிறுத்தினேன்னு எதிர்த்தரப்புல சொல்லுவாங்கிறதுனால இவங்க நிறுத்துறது இல்ல. ஆப்போசிட் சைடும் இதே மாதிரி எண்ணத்தோட இருக்கிறதுனால அவங்களும் போர் நிறுத்தத்துக்கு ஒத்துழைக்கிறது இல்ல. ஸோ இந்த மாதிரி ஈகோலாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு 2 பேரும் சுமூகம், உலக நன்மைக்காக 2 பேரும் ஒரு இடத்துல உட்காந்து சமாதான முறையில பேசி இந்த இஷ்யூவை க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னா உலக நாடுகள் எல்லாத்துக்குமே இது நன்மை பயக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை.
இந்த காணொலியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்து அருமையான ஒரு காணொலியில உங்களை நான் சந்திக்கிறேன்.